அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பிரபஞ்சம் அப்புறம் மனசு பத்தின கேள்வி பதில்களை பார்க்க போறோம். பேசலாம். டிட்டாச்மெண்ட் பத்தி சொல்லணும்னா, ஒரு விஷயத்தை பத்தி நடக்குமா நடக்காதா, இது இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு நீங்க எதெல்லாம் உணர்றீங்களோ அதெல்லாம் நீங்க சிக்கி போயிடுவீங்க. இது இருந்தாதான் நான் ஜெயிச்சேன்னு அர்த்தம், இது இருந்தாதான் நான் தன்னிறைவு அடைஞ்சேன்னு அர்த்தம், இது இருந்தாதான் என்னோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம்னு நீங்க எந்த விஷயத்த எந்த மனிதர்களை கையில எடுத்தாலும் நீங்க அதுல சிக்கிடுவீங்க. ஆக்சுவலா அதுதான் அட்டாச்மெண்ட். இந்த அட்டாச்மெண்ட் ஒரு விஷயத்துல நடந்துருச்சு அப்படின்னா, அதுல டிட்டாச்மெண்ட்டை கடைபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்ப உண்மையிலே நம்ம முதல் கேள்வி என்ன கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும், இது வாழ்வா சாவா பிரச்சனையா? இது இல்லைன்னா என்னால வாழவே முடியாதா? இது ஒருவேளை நடக்காம போச்சு அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ண முடியும்? இந்த கேள்விகளை நாம நமக்குள்ள கேட்கணும். ஆனா, இந்த புரிதலுக்கு வந்தாதான் அதுல இருந்து கொஞ்சம் விலகி வர முடியும். ஆனா, நம்ம பெரும்பாலும் என்ன செய்யறோம்னா, அது சார்ந்த சிந்தனைகள் மட்டும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இப்ப நீங்க ஒரு இடத்துல போய் ஒரு இன்புட்ட குடுத்துட்டீங்க. அந்த இன்புட்டுக்குரிய விளைவு வராம எப்படி இருக்கும்? கண்டிப்பா மனசுக்குள்ள அது வரத்தான் செய்யும். எனக்கு இது தலைபோற காரியம். நாளைக்கு அவ்ளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. நான் பண்ணியே தீரணும். இந்த இடத்துல அது உதவி பண்ணியே ஆகணும் அப்படின்னா, இல்ல எனக்கு ஒரு கார் வாங்கணும், இல்ல ஒரு வீடு வாங்கணும், இல்ல தொழில்ல ஒரு பெரிய இடத்துல வந்தே ஆகணும். அது என்னுடைய கௌரவ பிரச்சனைங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டோம்னா, நம்மளால அது சார்ந்த சிந்தனைகள நிறுத்தவே முடியாது. எப்ப நிறுத்த முடியும்? இது இருந்தாலும் இல்லனாலும் ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாதுன்ற ஒரு மனநிலை இருந்தா மட்டும் தான் நீங்க டிட்டாச்மெண்ட்ட ஃபாலோ பண்ண முடியும். மத்தபடி உங்களால நீங்க ஒரு விஷயத்துல இது உறுதியா வேணும், இது இல்லன்னா என் வாழ்க்கை இல்லன்னு நீங்க எத நினைச்சு பண்ணாலும் உங்களால டிட்டாச்மெண்ட்ட ஆகவே முடியாது. நீங்க என்னதான் நன்றி உணர்வு பயிற்சி பண்ணாலும், இல்ல மனச அமைதிப்படுத்தினாலும் 4 நாள் தாங்கும். 5ஆவது நாள் மறுபடியும் வந்துரும். காரணம் உள்ள ஆல்ரெடி நல்லா சிக்கி போயிருக்கு. சிக்கி போன எண்ணங்கள் வெளியில வராம நம்ம மேற்கொண்டு நல்ல எண்ணங்கள கொஞ்சம் மேல் பரப்புல வச்சிருந்தோம். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர, அடிப்படை பிணைப்புல இருந்து நம்ம விடுபடல. அப்ப உண்மையிலேயே ஒரு விஷயத்துல எங்க டிட்டாச்மெண்ட் வரும்னா, இது இருந்தாலும் இல்லனாலும் பரவாயில்ல. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு விஷயத்த சந்தோஷமா செய்றது பேராற்றலுக்கு ஒரு பிடிச்ச விஷயம். ஆனா இது இருந்தாதான் சந்தோஷம், இது அடைஞ்சாதான் சந்தோஷம், இத நான் கேட்டுட்டேன், இத நான் சொல்லிட்டேன், நான் செய்யறேன், அதனால அது கரெக்ட்டா நடக்கணும். இதெல்லாம் கரெக்ட்டா நடந்தா தான் எனக்கு சந்தோஷம்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கும் இதுக்கும் நமக்கு யுனிவர்ஸுக்கும் செட்டே ஆகாது. அதுல தான் நம்ம இந்த திங்கிங்குள்ள போய் சிக்கிக்கிறது. அப்ப இதுதான் டெப்த். இந்த விஷயத்த மட்டும் புரிஞ்சுகிட்டு, இது இல்லன்னா நான் இல்லையா? ஒரு செயலோ, ஒரு தொழிலோ, ஒரு வீடோ, ஒரு காரோ உங்க தகுதியை நிர்ணயிச்சிடுமா? இல்ல யாருகிட்டயோ நீங்க நல்லவங்க, சிறந்தவங்க, திறமையானவங்கங்கிற அவங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஈடாகுமா? இதுதான் கேள்வி. ஒருத்தருடைய அன்பு, இல்ல ஒருத்தருடைய அக்கறை, ஒருத்தருடைய நேசம் இதெல்லாம் இருந்தா தான் நீங்க நீங்களா இருப்பீங்களா? ஏன்னா நீங்க பாசமா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்கிற அன்ப நீங்க நேசிக்கலாம், மதிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா ஏன் அடிமையா இருக்கணும்? அது இல்லன்னா வாழ்க்கையே இல்லைங்கிற அளவுக்கு ஏன் யோசிக்கணும்? ஏன்னா உண்மை என்னன்னா, நமக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கை நகர்ந்து போய்க்கிட்டே தான் இருக்கும். எவ்வளவுக்கு நெருக்கமா உள்ளவங்களையும் இழந்து தான் நம்ம தொடர்ந்து வாழ்க்கைய வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். அப்போ வாழ்க்கை யார் இருந்தாலும், என்ன இருந்தாலும், என்ன நடந்தாலும், கூட சேர்ந்தாலும், பிரிஞ்சாலும் நடந்துகிட்டே தான் இருக்கு. இத முதல்லயே நம்ம கொஞ்சம் நினைவுபடுத்திக்கிட்டா, இது இவ்வளவு காயங்களா நடக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னமும் சொல்லப்போனா, அது இன்னும் சிறப்பா நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த டிட்டாச்மெண்ட்னால. எப்படி? எல்லாமே வேணும். அதுக்கு எவ்வளவு சிறப்பா செய்யணுமோ, அவ்வளவு சிறப்பா நான் செயல் செய்வேன். ஏன் அப்படின்னா, எனக்கு அது வேணும். அதனால அது எவ்வளவு சிறப்பா செய்யணுமோ செய்வேன்.
ஆனா அது இல்லாம என் வாழ்க்கை இல்லையா? அப்படி கிடையாது. அது வந்தா வரட்டும். என் வேலையை நான் சரியா செஞ்சுட்டேன். என் வேலையை நான் கரெக்டா பாக்குறேன். அது எனக்கு கிடைக்கலையா? பரவாயில்ல. எப்போ உங்களோட நிலையில நீங்க சரியா இருந்து விளைவு பத்தி உங்களுக்கு ஒன்றும் கேர் இல்லை அப்படின்னா உண்மையிலேயே அங்கதான் டிட்டாச்மெண்ட் நடக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே மேஜிக் வேற லெவல்ல நடக்கும். ஏன்னா விளைவு பத்தி அவங்களுக்கு சிந்தனை இல்லை இல்லையா? இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா கேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இன்டெப்தா நம்ம இந்த விஷயத்த புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். நீங்க எதை உருவாக்குனாலும் சரி, அது உங்களுடைய தரத்தையோ தகுதியையோ இல்ல வாழ்வாதாரத்தையோ இல்ல வாழ்க்கையோட அர்த்தத்தையோ தீர்மானிக்க போறது இல்லை. ஏன்னா அது நாளுக்கு நாள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இங்க உயிர் சார்ந்த வாழ்க்கை மட்டும்தான் நிதர்சனமானது. அது மட்டும்தான் உயர்ந்தது. அதுக்கு மட்டும்தான் இயற்கையில வேல்யூ உண்டு. நாம உருவாக்குற இந்த வீடு, காரு, இந்த உறவு, நம்ம உருவாக்கிக்கிற இந்த அடையாளங்கள் இது எல்லாமே இயற்கையோட பார்வையில குப்பை தான். நாமளும் கொஞ்சம் அது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லைன்னு கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அதனாலதான் நிறைய விஷயங்களை விட்டதுக்கு அப்புறம் நல்ல நன்மைகள் நமக்கு நடக்குது. சோ இத இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உண்மையான சுதந்திரத்தை நீங்க அனுபவிக்கலாம். சுகமான வாழ்க்கையும் அனுபவிக்கலாம். நல்லது. பேசலாம். வணக்கம் தேவா சார். வணக்கம். நான் உங்களுடைய நிறைய கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்கள் பயிற்சிகள் எல்லாம் நிறைய பண்ணி நிறைய தெளிவு பெற்றிருக்கிறேன். ஸ்பெஷல் நேற்று ஒரு வீடியோ கூட போட்டிருந்தீங்க. அந்த வீடியோ ரொம்ப 48 மணி நேரம், அதை பற்றி ஒரே ஒரு ஃபியூ லைன்ஸ் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா. 48 மணி நேரம் ஒரு பிரார்த்தனை கேட்டு விட்டுறது சரியா எனக்கு புரியல. அதை பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாம அந்த டிட்டாச்மெண்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அதே விஷயத்தை தான் நான் அந்த 48 மணி நேர காணொளியிலையுமே விளக்கியிருப்பேன். என்ன ஒரு விஷயம்னா, நம்ம முழு மனசோட, அதாவது எப்பவுமே நீங்க அந்த சீக்ரெட் மூவில கூட அந்த வாசகத்தை அந்த பகுதியை கேட்டிருக்கலாம். நீங்க என்னதான் விசுவலைசேஷன் பண்றீங்க, அஃபர்மேஷன் பண்றீங்க, இல்ல பிரார்த்தனை பண்றீங்கனாலும் நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு உணரல அப்படின்னா அது உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்காது. இது உண்மையிலேயே ரொம்ப 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 ஆழமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ நல்ல விதமா உணர்றதுங்கிறது இங்க ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்கு. ஏன்னா நமக்கு ரொம்ப அட்டாச்சா ஒரு விஷயத்துல இருக்கும்போது நம்ம மோசமான எண்ண ஓட்டங்கள்ல, மோசமான சில எதிர்பார்ப்புகள்ல, சந்தேகங்கள்ல, பயங்கள்ல சிக்கிக்கிறோம். அப்ப நல்ல விதமா உணரணுங்கிறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்லைங்கிறதுக்கு தான் நான் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம வந்து பிரார்த்தனை பண்றது இதெல்லாம் தாண்டி நமக்கு இயற்கை ஆல்ரெடி ஒரு நல்ல விஷயங்களை, நல்ல வாழ்க்கையை நிறைய கொடுத்துருக்கு. ஏன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் நம்ம எல்லாருக்குமே ஒரு 60-70% வாழ்க்கை நல்லா தான் இருக்கு. ஒரு 30% தான் மேக்சிமம் நமக்கு கொஞ்சம் பற்றாக்குறையோ இல்ல அடுத்த கட்ட வாழ்க்கையோ நமக்கு இருக்கு. அப்போ ஏற்கனவே கிடைச்சதுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இருந்தாலே இந்த நல்ல விதமான உணர்வு நிலைங்கிறது நமக்கு பரிசா கிடைச்சிடும். அப்ப கொடுக்கப்பட்டதையே நம்ம கவனிக்கல, சரியா வழிநடத்தலைங்கும் போது இனிமே கேட்கறது கிடைக்கிறதுக்கான சிக்கல்கள் நிறைய அந்த இடத்துல இருக்கும். அப்ப இதெல்லாம் தாண்டி ஒரு 48 மணி நேரம் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை கவனிச்சு நாம ஒரு நான் நல்லா தான் இருக்கேங்கிற ஒரு உணர்வு நிலையில ஒரு 48 மணி நேரம் நம்மளால தொடர்ந்து இருக்க முடிஞ்சா உண்மையிலேயே அது எந்த அளவுக்கு மாயாஜாலத்தை உருவாக்குங்கிறத வார்த்தைகளால சொல்ல முடியாது. அது நீங்க ஒவ்வொருத்தருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நேற்று அந்த காணொலியை வெளியிட்டேன். நீங்க நல்லா இருக்கிறதா உணர்றதுக்கு உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. உண்மையை சொல்லணும்னா நீங்க, ஏன்னா ஒரு இயல்பு ஒண்ணு இருக்கு. நம்ம பிறந்ததுல இருந்து நல்லா இருக்கிறதா உணர்றதுதான் நம்மளோட இயல்பு. சந்தோஷமான ஆனந்தமான ஒரு மனநிலை தான் நம்மளோட இயல்பு. எப்போ வளர 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 இதுதான் சரி, இதுதான் தப்பு, இதுதான் வந்து சொசைட்டிக்கு தேவை, இதுதான் மதிப்பு, இதுதான் மரியாதைன்னு எப்போ எல்லாம் நமக்குள்ள சேர்ந்து நம்ம ஒரு கோட்பாட்டுக்குள்ள வாழ ஆரம்பிச்சோமோ அப்ப நம்ம சந்தோஷம் பறிபோக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா இயல்பாவே நாமளா ஒரு உயிரா இருக்கிறத விட இந்த கோட்பாடுகள் எல்லாம் கட்டி காப்பாற்ற வேண்டிய ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது அப்ப மக்கள் என்ன சொல்றாங்க, நீங்க இந்த இடத்துல இருந்தாதான் மதிப்பு, இதுதான் அந்தஸ்து, இதுதான் நன்மை, இதுதான் நல்லவன், இதுதான் நல்லவள்னு நிறைய உருவாக்கிக்கிட்டாங்க. ஆனா எல்லாராலையும் 100% அப்படி இருக்க முடியுமா? இருக்க முடியாது.
அப்போ எப்பவுமே நம்ம யாரா இருந்தாலும் சொசைட்டி வைக்கிற இந்த 100% ஸ்கேல்ல ஃபிட்டே ஆக முடியாது. 100% வாய்ப்பே கிடையாது. அப்போ பற்றாக்குறைன்னு ஒண்ணு நம்ம கண்ணுக்கு தெரியதான் செய்யும். 3 வேளை சோறு சாப்பிட்டா போதும் நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு மனசு அதை சம்பாரிச்சு அடுத்த கட்டத்துக்கு வரும்போது சொசைட்டி இன்னொரு விஷயத்த முன்வைக்கும். நீ இன்னும் சிறப்பா வாழணும், அதுதான் சொசைட்டிக்கு நல்லதுன்னு சொல்லும். அப்போ என்ன நடக்கும் விஷயங்கள்? அப்போ இந்த இந்த விஷயங்களுக்குள்ள நம்ம கவனிக்கும் போது இந்த பற்றாக்குறை மட்டும்தான் நம்ம சிந்தனையில இருக்கு. அப்ப எப்படியாவது சொசைட்டியோட இந்த முழுமைக்குள்ள சிக்கிக்கிறோம்னு யோசிச்சு இது சரி அது தப்புன்னு யோசிச்சு நம்ம இயல்பை நம்ம இழந்துட்டோம். அப்ப சிம்பிளா இந்த ரேஸ் எல்லாம் வேண்டாம், இந்த விஷயங்கள்லாம் வேண்டாம். உண்மையிலே நம்ம மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த வாழ்க்கையை வாழ. நமக்கு இது போதும்னு தோணுச்சுன்னா அது போதும், நமக்கு இது வேணும்னு தோணுச்சுன்னா அது வேணும், அதை நோக்கி பயணப்படும். இந்த மாதிரி ஒரு மனநிலைமைக்குள்ள வரும்போது நம்ம இயல்பான சந்தோஷத்தை நம்ம மறுபடியும் வெளிக்கொண்டு வர ஆரம்பிப்போம். அதுக்கான முதல் படியா தான் அந்த 48 மணி நேர விஷயத்த நம்ம செய்யணும். அதுக்கு நமக்கு முதல்ல என்ன தேவை? நம்மளோட இயல்பான சந்தோஷத்தை நாம மறுபடியும் மீட்டெடுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரும். நம்ம அதை அடையலாம் தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி நிறைய குப்பைகள் எடுத்து மேல போட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அந்த குப்பையெல்லாம் மேல போடாம இருந்தா போதும். ஏன்னா இயல்பு நமக்கு சந்தோஷமா இருக்கிறது, நேர்மறையா இருக்கிறது, நம்ம இருக்கிற இடத்த வந்து நல்ல வைப்ரேட்டா வச்சுக்கிறதெல்லாம் மனித உயிரோட இயல்பான நிலை அது. ஆனா கெடுத்துக்கிறது எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான். சோ இதெல்லாம் நமக்கு என்ன வேணும், என்ன வேணாம், எதை தூக்கி சுமக்கிறோம், எதை வந்து நம்ம வச்சுக்கணும், உண்மையிலே இதெல்லாம் நம்ம அடைஞ்சுதான் ஆகணுமா, சொசைட்டில இதெல்லாம் நிரூபிச்சுதான் ஆகணுமா, இந்த மதிப்பு மரியாதை இதெல்லாம் காப்பாத்தி தான் ஆகணுமா, இப்படி எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணீங்கன்னா உண்மையான சுதந்திரம் கிடைக்கும். அந்த 48 மணி நேரத்துல அது நடக்கும். அப்ப நீங்க நல்ல விதமா உணரணும்னு சொல்லிட்டு இந்த குப்பைகள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஓரமா வச்சிருந்தீங்கன்னா 48 மணி நேரத்துல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்க இயல்பான சந்தோஷம் வெளியில வர ஆரம்பிச்சிடும். என்னைக்கு நீங்க அதை தொடறீங்களோ அன்னைக்கு பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளை ஆயிடுவீங்க. நீங்க என்ன வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அது உங்களுக்கு எல்லாத்தையும் செய்யும். அப்படி ஒரு லைஃப் அப்பதான் கிடைக்கும். நல்லது. ரொம்ப நன்றி சார். இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இத உங்களுடைய உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க. நன்றிகள் கோடி.